10 நிமிஷம் வச்சா போதும். கை அப்படியே செக்கச்செவேல்னு கிளிமூக்கு மாதிரி செவந்து போயிடும். வில்லேஜ்ல எல்லாம் ஏதாவது விசேஷம்னா போதும் எல்லார் வீட்லயுமே இந்த மருதாணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் கண்டெய்னர் கூட ஓகே தான். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஈக்குவலா சீரகம் சேர்த்துக்கோங்க. நார்மலா கேஸ் ஸ்டவ்லயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் தான். ஆனா நாங்க இங்க சின்ன வயசுல இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவோம். ஏதாவது கல் எடுத்து வந்து கூட்டி வச்சு விறகு வச்சு இதை நாங்க ரெடி பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஹோம்மேட் மெஹந்தி எல்லாம் ஒரு 1 or 2 days தான் இருக்கும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. 1 week அப்படியே இருக்கும். இனி இந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. வேஸ்ட் டம்ளர் இருந்ததுன்னா பரவாயில்ல, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த டம்ளர் யூஸ் ஆகாது. மேல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஒரு 5 நிமிஷத்துலேயே சீரகமும் சர்க்கரையும் நல்லா கரிஞ்சு போயிடும். மேல வச்சிருந்த தண்ணி ஒரு சொட்டா கீழே இந்த டம்ளருக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா மெஹந்தி சிரப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிரப் கூட கொஞ்சம் குங்குமத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதை நம்ம கையில எந்த டிசைன்ல வேணாலும் வச்சுக்கலாம். நான் நம்ம ட்ரெடிஷனல் டிசைன்ல தான் வச்சிருக்கேன். 5 நிமிஷத்துல ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி பாருங்க. கை அப்படி செக்கச்சவேல்னு செவந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.